வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 2 BHK லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு மத்தம்பாளையம் ஏரியாவில் ஆர்கானிக் சிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ளே ஒரு 100 குடும்பம் குடியிருக்கிற ஏரியாவில் இந்த வீடு இப்போ வந்து சேல்க்கு கொடுக்குறாங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மவுண்டெயின் வியூங்க. 100 ஃபேமிலிஸ் இருக்காங்க. மளிகை கடையிலேருந்து எல்லாமே இந்த சைட்டுக்குள்ளேயே இருக்குது. அந்த மாதிரி லொக்கேஷனில் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபுல் எலிவேஷனுங்க, மல்டி கலர் பெயிண்டிங் ஒர்க்கோட. ஏன்னா இந்த லைனில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடு இதே பிளானில் இப்போ சேல்க்கு அவைலபிளாக இருக்குது. இதுக்கு பின்னாடி அப்படியே கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு 3 வீடு இப்போ சேல்க்கு அவைலபிளாக இருக்குங்க. இந்த வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு மேலே அப்படியே ரேம்ப் ஒரு 4 அடிக்கு ஏற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல என்ட்ரன்ஸுக்கு வடக்கு பார்த்த மாதிரி மெயின் கேட்டு. போர்ட்டிகோ ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேட்ச்பேக் கார் நிறுத்துற அளவுக்கு ஒரு போர்ட்டிகோ ஏரியா, இண்டிவிஜுவல் போர்வெல்லும் இருக்குது அண்ட் வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அவுட்டர் டாய்லெட் இருக்குங்க. வெளியிலேயே அவுட்டர் ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் இந்தியன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டாய்லெட் கம் பாத்ரூம் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் டீ குட்டில் நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. சைடில் டிசைனர் கிளாஸ் ஃபினிஷிங்கோடு வந்துடுது. உள்ளே வந்தோன்னா 16க்கு 16 சைஸில் ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல எப்படி சொல்கிறது, காஃபி ப்ரௌன் கலரில் சூப்பரான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் கிழக்கு பார்த்த மாதிரி 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங் பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பரான ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸோட சுற்றி ஸ்பாட்லைட்ஸோடு பார்க்குறப்ப நல்ல பியூட்டிஃபுல் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வால் கவர் பண்ணி மார்பிள் ஃபினிஷிங்கில் நமக்கு டிவி வால் கொடுத்துருக்காங்க. வித் ஸ்டோரேஜோடு இருக்குங்க. இது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சோஃபாவும் இதில் கொடுத்துருவாங்க. தென் இது பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் வடக்கு பார்த்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குங்க. அப்படியே கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா காம்பேக்டாக 10க்கு 10 சைஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10க்கு 10ங்கிறது இன்றைக்கி காம்பேக்டாக கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். எல் ஷேப்பில் உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாம் அப்படியே இந்த கவுண்டர் டாப்பை மேட்ச் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2 சைடு விண்டோ இருக்குது. சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓவர் ஹெட் கேபினட்ஸ், பேஸ் கேபினட்ஸ், மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்னு பக்கா மாடுலர் கிச்சன். தென் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சுவிட்ச் போர்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. சிம்னி கொண்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அதுதான் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வில்லா அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஹால்லேருந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸி ஃபினிஷிங்கில் இல்லாமல் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. தென் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வார்ட்ரோப் இருக்குது. மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க். இங்கே நமக்கு ஒரு ஸ்டடி டேபிள், அதுலேயும் வந்து ஸ்டோரேஜஸோடு கொடுத்துருக்காங்க. 2 பெரிய விண்டோவும் இருக்குங்க. அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குது. பாத்ரூம் நல்ல பெரிய சைஸாக இருக்குங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பு. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங் அண்ட் நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷிங் ரெண்டும் கலந்த மாதிரி நமக்கு வந்து வால் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் லைக் வாஷ் பேஷன், ஷவர் பேனல், க்ளாசெட்டு, ஹெல்த் ஃபாசெட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படி பக்கத்தில் அட்ஜசன்ட் சைடில் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் அந்த பெட்ரூமில் மாதிரியே சேம் அப்படியே இருக்குது. இதில் வந்து மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் மேற்கு பார்த்த மாதிரி விண்டோ இருக்கிறதுனால நல்லா வெளிச்சம் கிடைக்குதுங்க இந்த ரூமுக்கும். வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. சேம் லைக் அதே மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான பாத்ரூம் தான். ஃப்ளோரிங்கும் சரி, அதே மாதிரி வெஸ்டர்ன் க்ளாசெட் டைப்பு பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே வெளியில் வந்தோன்னா நமக்கு போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்தே மேலே போடுறதுக்கு ஸ்டேர் கேஸ், அவுட்டர் ஸ்டேர் கேஸாக கொடுத்துருக்காங்க. தென் துணி காயப்படுறதுக்கான அந்த ஆங்கிள் முதற்கொண்டு எப்படி ஸ்டைலிஷாக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மேலே வரைக்கும் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது.
மேலே வந்தோன்னா துணி துவைக்கிறதுக்கான கல். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் பைப் கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் வீடு எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பில்லர்ஸ் மேலே வரைக்கும் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லைனில் அதாவது வடக்கு பார்த்த மாதிரி இதே பிளானில் 3 வீடு, இல்லை அந்த பக்கம் கிழக்கு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3-4 வீடு அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மத்தம்பாளையம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடு வாங்க போகிறவங்களுக்கு இங்கே காசு புரட்டணும் அங்கே புரட்டணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. 100% வரைக்கும் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடு விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் விசிட் பண்ணுங்க.